Hi and welcome to Easy Spoken English Kanchi. நம்ம சேனல்ல தொடர்ந்து லாங் சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோலயும் இன்ட்ரெஸ்டிங்கான சில லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். So without any further delay, let's get started. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. பயமா இருக்குன்னு அதை செய்யாம விட்டிருந்தா உனக்கு எந்த அனுபவமே கிடைச்சிருக்காதுல்ல, உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைச்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் நாம் இஃப் தேர்ட் கண்டிஷனல் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஏற்கனவே பார்த்த வீடியோஸ் மாதிரி இல்லாமல் இதில் 2 எக்ஸ்ட்ரா விஷயம் இந்த சென்டென்ஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னதுன்னு பாருங்கள். ஸோ நீ அதை செய்யாமல் விட்டிருந்தா, ஸோ உங்களுக்கு தெரியும் இஃப் தேர்ட் கண்டிஷனலில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் ரிசல்ட் கிளாஸில் would have v3யும் யூஸ் பண்ணோம். கரெக்ட். ஸோ இங்கே நீ அதை செய்யாமல் விட்டுருந்தான்னு சொல்லும்போது இஃப் யூ hadn't done that, இஃப் யூ hadn't done that, உனக்கு பயமாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக அந்த அர்த்தத்தில் நாம் யூஸ் பண்ண போகிறது just because you were scared. ஓகே, இஃப் யூ hadn't done that just because you were scared, உனக்கு எந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது தானே. ஓகே, இங்கே நம்ம டேக் கொஸ்டின் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேக் கொஸ்டின்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில் லெசன்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், ஸோ உனக்கு எந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். யூ wouldn't have gotten any experience at all. ஓகே, யூ wouldn't have gotten, would have v3 இங்கே நெகட்டிவில் இருக்கிறதுனால would not have v3, would not have gotten any experience at all. இந்த இல்லை தானே இதை டேக் கொஸ்டின் எப்படி போடலாம், ஃபர்ஸ்ட் verb ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ரனவுன். கரெக்டா? So would you? You wouldn't have gotten any experience at all, would you? If you hadn't done that just because you were scared, you wouldn't have gotten any experience at all, would you? Alright? So இதில் நாம் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கிளாஸ் இருக்குது, இஃப் கிளாஸ்க்குள்ளவே ஜஸ்ட் பிகாஸ் கிளாஸும் இருக்குது, ப்ளஸ் மெயின் கிளாஸ் எழுதிட்டு டேக் கொஸ்டின் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம். இதே பேட்டர்னில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். உன்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக நீ அதை வாங்க முடிவு பண்ணியிருந்தன்னா நீ இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல. ஓகே, பணம் இருக்குன்றதுக்காக நீ அதை வாங்க டிசைட் பண்ணியிருந்தன்னு வை, நீ இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, நீ இப்போ கஷ்டப்பட்டிருப்ப தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதையும் அதே பேட்டர்னில் இஃப் கிளாஸ் ஜஸ்ட் பிகாஸ் கிளாஸ் மெயின் கிளாஸ் எழுதிட்டு டேக் கொஸ்டின் ஆட் பண்ணலாம். ஸோ இஃப் கிளாஸ் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ரைட்? எப்படி எழுதலாம், நீ அதை வாங்க முடிவு செய்திருந்தால் அப்படின்னு எழுதணும். இஃப் யூ had decided to buy that, இஃப் யூ had decided to buy that, நெக்ஸ்ட் என்ன எழுதணும், உன்கிட்ட பணம் இருக்குன்ற காரணத்துக்காக, ஓகே, பணம் இருக்குன்றதுக்காக நீ அதை வாங்க முடிவு பண்ணியிருந்தா, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேட் மனி. இஃப் யூ ஹேட் டிசைடட் டு பை தட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேட் மனி, நெக்ஸ்ட் என்ன எழுதணும், மெயின் கிளாஸ் எழுதணும், நீ இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. அடுத்தது இல்லை தானே அப்படின்றதுக்கு டேக் கொஸ்டின் போடலாம். ஸோ நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, இதே இங்கிலீஷில் you would have suffered a lot, would have v3. so you would have suffered a lot அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு டேக் எப்படி போடணும், நமக்கு தெரியும் ஆக்சிலரி verb போட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் போடணும். பட் இங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது, யூ வுட் ஹேவ் சஃபர்டுன்னு. ஸோ அப்போ டேக்கில் நாம் ஆக்சிலரி எழுதிட்டு ஷார்ட் நெகட்டிவ் போட்டுட்டு நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் போடணும். இங்கே ஆக்சிலரி என்ன, would. ஸோ wouldn't you, you would have suffered a lot, wouldn't you? Okay, if you had decided to buy that just because you had money, you would have suffered a lot, wouldn't you? கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக நீ அதை வாங்க முடிவு பண்ணியிருந்தனா இப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பதானே. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உன் ஃப்ரெண்டு சொன்னான்னு நீயும் அதை சாப்பிட்ருந்தனா உனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ இங்கே டேக்லாம் இல்லை, ஜஸ்ட் போயிருக்கும்னு மட்டும்தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீ அதை சாப்பிட்ருந்தனா அப்படின்றத எப்படி சொல்லலாம், இஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இஃப் யூ ஹேட் ஈட்டன் தட், இஃப் யூ ஹேட் ஈட்டன் தட், உன் ஃப்ரெண்டு சொன்னான்ற காரணத்துக்காக, உன் ஃப்ரெண்டு சொன்னான்னு, ரைட்? ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட் செட் ஸோ. ஏன் ஸோ போடுறோன்னா எதை சாப்பிட சொன்னால் அந்த ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இங்கே ஸோ போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து மெயின் கிளாஸ் எழுத போகிறோம். உனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். யூ வுட் ஆல்சோ ஹேவ் ஃபாலன் சிக், யூ வுட் ஆல்சோ ஹேவ் ஃபாலன் சிக், உனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். யூ வுட் ஹவ் ஆல்சோ gotten sickன்னு கூட எழுதலாம், ஃபாலனுக்கு பதிலாக gotten sick அப்படின்னு எழுதலாம். ஓகே, இஃப் யூ ஹேட் ஈட்டன் தட் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட் செட் ஸோ யூ வுட் ஆல்சோ ஹேவ் ஃபாலன் சிக். இந்த இடத்துல ஆல்சோவை ஹேவ் பக்கத்துலேயும் எழுதலாம், யூ வுட் ஹேவ் ஆல்சோ ஃபாலன் சிக் அப்படின்னு எழுதலாம். ஸோ அது ரொம்ப கேஷுவல் இடியோமேட்டிக் வே. ஸ்டாண்டர்ட் கிராமர் பார்த்தீங்கன்னா யூ வுட் ஆல்சோ, வுட் பக்கத்தில் ஆல்சோ போடுறது தான் ஸ்டாண்டர்ட் கிராமர் ஃபார்மேட். ஓகே, ஆல்ரைட், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். உனக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நீ அவகிட்ட பேசாமல் இருந்தால் அவளுக்கும் கஷ்டமாக இருக்காதா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த 3 எக்ஸாம்பிள்ஸும் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு. கரெக்டாக இஃப் தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணோம்.
இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ நீ அவட்ட பேசாமல் இருக்க. ஏன் பேசாமல் இருக்க? உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ உனக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நீ அவட்ட பேசாமல் இருந்தா, ஓகே, அவளுக்கு கஷ்டமாக இருக்காதா? ஸோ இங்கே நாம் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ இதை நாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கணும், ரிசல்ட் கிளாஸில் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கணும். ஸோ இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், நீ அவகிட்ட பேசாமல் இருந்தா, ஸோ நெகட்டிவில் இருக்குது. இஃப் யூ டோன்ட் டாக் டு ஹர், இஃப் யூ டோன்ட் டாக் டு ஹர், நீ அவகிட்ட பேசாமல் இருந்தா. எதனால்? ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபீல் பேட், உனக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபீல் பேட், அவளுக்கும் கஷ்டமாக இருக்காதா? ஸோ இங்கே ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ won't she also feel bad, won't she also feel bad, அவளுக்கும் கஷ்டமாக இருக்காதா? ஓகே, இஃப் யூ டோன்ட் டாக் டு ஹர் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபீல் பேட், won't she also feel bad? ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்னில் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உன் ஃப்ரெண்டு உன்னை வெயிட் பண்ண சொல்லிட்டாருன்னு நீ நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணுனா நாளைக்கு உனக்கு டயர்டாக இருக்காதா? ஓகே, ஸோ ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நீ இப்போ இதை பண்ணுனா உனக்கு ஃப்யூச்சரில் இப்படி நடக்காதான்னு கேட்குறோம். நீ வெயிட் பண்ணுனா, இஃப் யூ வெயிட், நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணான்னு சொன்னதுனால இஃப் யூ வெயிட் ஆல் நைட், எதனால் வெயிட் பண்ணுற? உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டாருன்னு. கரெக்டாக? ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் ஆஸ்க்ட் யூ டு, உன் ஃப்ரெண்டு உன்னை வெயிட் பண்ண சொன்னாருன்னு சொல்லும்போது யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் ஆஸ்க்ட் யூ டு வெயிட். கரெக்டாக? ஸோ திருப்பியும் வெயிட் சொல்லாமல் ஹேஸ் ஆஸ்க்ட் யூ டு ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இஃப் யூ வெயிட் ஆல் நைட் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் ஆஸ்க்ட் யூ டு, நாளைக்கு உனக்கு டயர்டாக இருக்காதா? won't you feel tired tomorrow, won't you feel tired tomorrow, இல்லைனா will you not feel tiredனு சொல்லலாம். நாட்டை வந்து நீங்கள் சப்ஜெக்ட் அடுத்தும் எழுதலாம். பட் முன்னாடி எழுதுனீங்கன்னா ஷார்ட் நெகட்டிவில் தான் எழுதணும். வில் நாட் யூ அப்படின்னு எழுத முடியாது. ஷார்ட் நெகட்டிவில் வில்லையும் நாட்டையும் சேர்த்து won't you feel tired tomorrowன்னு சொல்லணும். ஓகே, இஃப் யூ வெயிட் ஆல் நைட் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹாஸ் ஆஸ்க்ட் யூ டு, won't you feel tired tomorrow? ஆல்ரைட், ஸோ தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் லெசன். இன்னைக்கு லெசன் அவ்வளோதான். இதே பேட்டர்னில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Let me know how you like this video and I'll see you in the next lesson. Till then, take care and bye.